அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையை வெளிப்பட செய்கிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நீர் இதை ஆசீர்வதித்தார். உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம். ஆகவே இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓராண்டிலே நீங்கள் வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள். அதுவுமன்றி உங்களுடைய துன்ப துயர நேரங்களிலும் எந்த நேரங்களிலும் உங்களுடைய கரங்களிலே இந்த செல் கையில், உங்களுக்கு கைபேசி கையில் இருக்கும். அதை நீங்கள் போட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதன் மூலமாய் உங்களுக்கு அதிக பயனடைய ஏதுவாக இருக்கும். துன்ப படுக்கை நேரத்திலும் சரிதான், பிரயாண நேரங்களிலும் சரிதான், வேலை நேரங்களிலும் இதை நீங்கள் போட்டு நீங்கள் கவனிக்கலாம். வாசிக்கும் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு இளைப்பாறுதலும் சமாதானம் சந்தோஷம் விடுதலையும் கிடைக்கும். வேதத்தை கையில் எடுக்க முடியாத ஒரு நிலை உண்டாகும் பொழுதும் இது எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அப்படி தான் பயனுள்ளதாய் மாற்றி எங்களை ஆசீர்வித்து வருகிறார். அதைத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து தேவனுடைய செயலின்படி நாங்கள் இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. அதில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். ஆமேன். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோடலான செவ்வையாக கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாயிரும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே, புல் உலர்ந்து பூ உதிரும். தமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னும் சுவிசேஷகியை நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகி நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டியை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமத்தி கரவலாடுகளோடு மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜனங்களவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடுக்கி பர்வதங்களை துவாரக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துவார் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய விதிகளை உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகானத்தின் வழி அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும், நுனியை தொழிற் போலவும் தராசிலே படியும் தூசியை போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளே ஒரு அணுவை போல தூக்குகிறார். லீபனோன் எரிக்கும் பிறகுக்கு போதாது, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகனபலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்தால் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இப்படியாக இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவார்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்தி வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திவாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள்
வானங்களை மெல்லிய திரையாக்கி பரப்பி அவர்களை குடியிருக்கிறதான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவருடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போகும். இப்படி இருக்க என்னை யார் கூப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் வேறு வேறாக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் பலி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமி கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படுவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்பதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததோ? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இணைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அதிகாரம் 41. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயஸ்தலத்துக்கு முன்பாக சேருவோம். கிளர்க்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைக்கிறவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனுடைய ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் மில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்களை நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்துடன் நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆது முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடு இருப்பவராகிய நான் தானே. நீங்கள் அதை கண்டு பயப்படும். பூமியின் படைகாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் சோர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு கட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கத்தக்கதான பக்குவம் என்று சொல்லி அதை அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே, என் சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற தேவரீரும் வெட்கி இலச்சியடைவார்கள். உன்னுடைய வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட கூட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோட கூட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் ஈழ்பொருள் ஆவார்கள். உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமுள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறி ஒப்பாக்கி போடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவைகள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளின் மேல் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் மேல் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடமாக வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுர மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் தட்டு அவாந்திரம் வழியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்ன மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும்
இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவர்களை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்புகள் என்னென்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பதெல்லாம் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள். அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியமாயிருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையாக இருக்கிறது. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான். சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேட்டை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பான். நாம் அதை அறியும்படி அதில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தை அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷத்தை கொடுத்துக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களை அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதித்திரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் இல்லை. ஏதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியில் விருதா, அவருடைய விக்கிரகங்கள் காட்டும் பெருமையின்றானே. என்று அதிகாரம் 42 அதிகாரம் 42. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடம் விடமாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்துவார். அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் அங்கீகரிக்கிற திரி அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியும் அதிலே உற்பத்தியானவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறுதலாயிற்று. புதியவைகளின் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின்படி குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்திரமும் அது ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியில் இருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கால் கட்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவர்களைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளுள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை தீட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். கூரடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோளலானவை செம்மையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் பின்னணி அடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தனமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகள் திறந்தாலும் கேளாதே போகிறான்.
கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் வேதத்தை முறிக்கப்படுத்தி அவர் மகிமையுள்ளதாக்குவார். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல்துறைகளில் அடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார்கள், இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து வருகிறவனை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதிக்கிற கர்த்தர் அல்லவோ? இவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரகத்தையும் யுத்தத்தின் வலிமையை வரப்பண்ணி அவர்களுக்கு சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தியிருக்கவும் இருந்தும் உணதாக இருந்தார்கள். அது அவர்களை தகிக்கும். அதை மனதிலே வைக்காதே போனார்கள். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து முடித்தோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எங்களை வாசிக்க கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வல்லமையை வெளிப்பட செய்வீராக. தேவ சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நடத்தும். கர்த்தருக்கு மகிமையாக நீர் எங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்ய பண்ணுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மட்டுமாக நீ நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே கிரியை செய்யும். இந்த நாள் தேவைகளை சந்தியும். வியாதியிலிருந்து விடுதலை தாரும், சுகம்பலன் ஆரோக்கியத்தாரும், தேவையான காரியங்களை இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆண்டவரே உணவு உடைகளை எல்லாம் கொடுத்து நடத்தும். சமாதானத்தோடு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.